ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த ஹேங்கிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 3 இன்ச்சு அகலத்தில் 26.5 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாத் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கிளாத்து. அதனால் லென்த்து வைஸ் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு 15க்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடித்து இதே மாதிரி மடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. அந்த மடிப்பு ஈவனாக வரணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ஈவனாக வந்தால் ஓகே தான். இதே மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு பிசிறு தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த ஹேங்கிங் ரெடிமேடாக கிடைக்கிது பார்த்தீங்களா ரோப்பு, அதை வச்சிங்கனாலும் ஓகே தான். இல்லை நம்ம ரெடி பண்ணாலும் ஓகே தான். அந்த பிசிறெல்லாம் மறையிற மாதிரி மடிச்சுட்டு இதை நல்லா எம்மிங் பண்ணிக்கோங்க. எம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக நம்ம அந்த கிளாத்து முடிகிற வரை எல்லாம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ரொட்டேட் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, லூஸாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக வேண்டாம். டைட்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரை ஓப்பன் பண்ணி விடும்போது, விரித்து விடும்போது நமக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்டில் இருக்க அந்த பிசிறை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை அப்படியே மேலேருந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து அந்த பிசிறு தெரியாத அளவுக்கு மடிச்சுட்டு எம்மிங் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாத்தையும் மொத்தமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எல்லா கிளாத்தையும் நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா எல்லா கிளாத்தையும் நல்லா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். எண்ணாட் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக ஹேங்கிங் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான கிளாத் ஒரு 3 இன்ச்சு அகலம், 4 சைடு ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிளாத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை முக்கோணமாக மடிச்சுக்கிட்டு நம்ம மேல் பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மேல் பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பிசிறெல்லாம் வெட்டி விட்டு அதை மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ளவரோட அந்த பிசிறு க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 கிளாத்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிங்கன்னா ரோஸ் ஃப்ளவர் ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.